வணக்கம். இது தடப் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிருஷாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. தேங்காய் ஏற்றுமதி தொடர்பில் மத்திய வங்கியின் அறிவிப்பு. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் பொறுப்பை மீனவர்களிடம் ஒப்படையுங்கள், ரவிகரன் என்பி வலியுறுத்தல். யானைகள் மனிதர்கள் இடையேயான மோதலை கட்டுப்படுத்த புதிய விதிகள். இந்தோனேசியாவிற்கு வரிச்சலுகையை வழங்கிய ட்ரம்ப். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என முன் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் தேயிலை மற்றும் தேங்காய் ஏற்றுமதி வருவாய் கணிசமாக அதிகரித்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 565.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த தேயிலை ஏற்றுமதி வருவாய் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 7.9% அதிகரித்து 610.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. மேலும் தேங்காய் ஏற்றுமதி வருவாய் கடந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 158.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 25.3% அதிகரித்து 198.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இந்த 5 மாதங்களில் கருப்பு தானிய ஏற்றுமதி வருவாய் 55.8% அதிகரித்து 171.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது. நாட்டில் தென்னைய பயிர்ச்சிகையை பாதிக்கும் வெள்ளையின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு 2 வார வேலை திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளையும் கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் அந்த பொறுப்புகளை 1 மாத காலத்திற்கு வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் முசலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினை தடுக்க வேண்டிய கடற்படையினரும் ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக காரணங்களை மாத்திரம் சொல்லுகிற நிலையிலேயே காணப்படுகிறது. அத்தோடு கடற்படையினர் இந்திய மீனவர்களின் இந்த அத்துமீறலை தடுப்பதற்கு டோரா படகுகள் வேண்டுமென காரணங்களை கூறிக்கொண்டிருக்கின்றனர். இந்திய மீனவர்களுடைய இத்தகைய அத்துமீறிய செயற்பாடுகளுக்கு இந்திய அரசும் இலங்கை அரசும் ஆதரவளிப்பதாகவே எம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விடயத்தில் கடற்படையினர் மீது மீனவ மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். கடற்படையினரால் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் முதல்வன் திரைப்படத்தில் ஒரு நாள் முதலமைச்சரை போன்று இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் எமது மீனவ மக்களிடம் 1 மாதத்திற்கு ஒப்படையுங்கள் என்று கூறினார். யானைகள் மனிதர்கள் இடையே அதிகரித்து வரும் மோதலை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகள் சுற்றாடல் அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பட்டப்பெண்ணி மற்றும் பிரதி அமைச்சர் அண்டன் ஜெயக்கொடி ஆகியோர் தலைமையில் சுற்றாடல் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சுற்றாடல் அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், யானைகளை வேட்டையாடுதல் மற்றும் அங்கீகரிக்கப்படாத மின்சார வேலிகளை அமைத்து அவற்றை கொள்ளுதல் என்பன கடுமையான குற்றங்களாக கருதப்படும். அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அண்மையில் பாத்திய என்ற யானை கடந்த சில நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளான நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளது. இதனையடுத்து குறித்த யானையின் உடற்கூற்று பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. நீதிமன்ற உத்தரவு கிடைத்தவுடன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்துடன் இணைந்து பரிசோதனை நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 19% தீர்வை வரி விதித்துள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியாவுடனான புதிய ஒப்பந்தத்தின் கீழ் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி முன்னர் அறிவித்த 32% தீர்வை வரியை 19% குறைக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். இந்தோனேசியா அமெரிக்கா வலுசக்தி மற்றும் விவசாய உற்பத்திகளுடன் பில்லியன் கணக்கான டாலர் பெறுமதியான போயிங் ஜெட் விமானங்களையும் கொள்வனவு செய்ய இணக்கம் ஏற்பட்டதை அடுத்து ட்ரம்ப் இந்த சலுகையை வழங்கியுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.